அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் கேப்சிகம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே எத்தனை பேருக்கு கேப்சிகம் பிடிக்கும்னு தெரில, ஆனால் கேப்சிகம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஹல்வா கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கேப்சிகம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளே உள்ள விதையும் அந்த வெள்ளை கலர் பார்ட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கட் பண்ண கேப்சிகத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கேப்சிகத்தோட ரா ஸ்மெல் அந்த ஹல்வாவில் இல்லாமல் இருக்கும். மறக்காமல் இந்த ஸ்டெப்பை பண்ணிடணும். இது மாதிரி இந்த கேப்சிகமோட பேக் சைடு ப்ரௌன் கலராக மாறினதுக்கு அப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அந்த கேப்சிகம் நல்லா வெந்து வரதுக்காக நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதனால் ஒரு லிட்டு வச்சு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சென்று எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது போல் தண்ணிலாம் நல்லா வற்றி போய் கேப்சிகம் நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி அது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போது அதே பேனில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நட்ஸ் போட்டுக்கிறோம். நான் வந்து நடக்கல்ல யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரியும் யூஸ் பண்ணிக்கலாம், நடக்கல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். நடக்கல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேப்சிகம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். கைவிடாமல் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணோன்னே நம்ம உடனே கிண்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அது உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது இது அல்வா பதத்துக்கு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு கிளாஸ் பதம் நம்மளுக்கு மாறிக்கிட்டே வரும். இப்போ நம்ம இது கூட இனிப்புக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு டீஸ்பூனால் 10 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஹல்வா பதத்தில் வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி வேணால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நான் போடலை. கலர் பவுடரும் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் க்ரீன் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கெட்டியாகும். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.